Hello everyone, welcome back to my channel Easy Learn Science Gayu. இப்போ நம்மளுக்கு என்ன லெசன்ஸ் பார்க்க போகிறோம்னா 5th யூனிட்டில் நம்ம இப்போ இருக்கோம். அது என்ன லெசன் பார்த்தீங்கன்னா acoustics. தமிழில் சொல்லணும்னா ஒலியியல் சொல்லுவாங்க. இந்த லெசனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சவுண்ட் வேவ்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். எப்படி சவுண்ட் வேவ்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது, எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது, ஒரு கேலரியில் ஒரு ரூமில் எப்படி எக்கோ பிச் ஆகுது, எப்படி வேவ்ஸ் மூவ் ஆகுது, லாங்கிடியூட்னா டிரான்ஸ்போஸாக எப்படி நம்மளுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை பற்றி தான் இந்த லெசனை நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம இன்ட்ரடக்ஷனை பார்க்கலாம். Sound plays a major role in our lives. We communicate with each other mainly through sound. In our daily life, we hear a variety of sound produced by different sources like humans, animals, vehicles, horns, etc. Hence, it becomes inevitable to understand how sound is produced, how it is propagated, and how you hear the sound from various sources. It is sometimes misinterpreted that acoustics only deals with musical instruments and design of auditoria and concert halls. But acoustics is a branch of physics that deals with the production, transmission, reception, control and effects of sound. So இப்போ என்னன்னா சவுண்டுனாலுமே நம்மளுக்கு வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து சவுண்ட் இல்லாமல் நம்மளால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒருத்தவங்ககிட்ட நம்ம பேசுனாலுமே நம்மளுக்கு என்ன வரும், நம்மளோட சவுண்ட் ரீச் ஆகிறதுனால அவங்க நெக்ஸ்ட் பர்சனுக்கு வந்து அவங்களோட இயர்ஸில் வாங்கிட்டு பிரெயினில் ரீச் ஆகிட்டு அப்புறம் நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் ஒரு பெட் அனிமல்ஸ் இந்த மாதிரி வெளியில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி நிறைய ஒரு காற்றோட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப காற்று வேகமாக அடிச்சதுன்னா கூட மரம் அசைகிற சவுண்டு கூட நம்மளுக்கு கேட்கும். அது எல்லாமே ஒரு சவுண்டுன்றது வந்து வெறும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மட்டும் வராது, நம்ம பேசுகிறதுலேயும் கூட வரும். எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு சவுண்ட் வரும். Next, what is sound waves? Sound waves, when you think about sound, the question that arises in your minds are how is sound produced? How does sound reaches our ears from various sources? What is sound? It is a force or energy? Let us answer all these questions. ஸோ எல்லாருக்குமே வந்து பொதுவாக இந்த மேலே கேட்ட ஒரு 4 கொஷின்ஸுக்கான சவுண்ட்ஸ்னாலுமே என்ன எப்படி ஒரு ஏது வருது நம்மளுக்கு நார்மலாகவே ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்கன்னா எப்படி ஏது என்ன ஏது அப்படின்னு நமக்கு ஒரு கிளாரிஃபை பண்ணுற வரைக்கும் இருப்போம். அதே மாதிரி சவுண்ட் வேவ்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை டச்சிங் அ ரிங்கிங் பெல் as a musical instrument while it is producing music, you can conclude that sound is produced by vibration. The vibrating bodies produce energy in the form of waves which are nothing but sound waves. ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் பெல். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஏர்லி பீரியட்ஸ் டைமில் வந்து அந்த கையில் பிடிச்சிட்டு அந்த பெல்லை வந்து அடிப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த மார்னிங் இந்த டைம் ஆகிடுச்சு, ஈவினிங் இந்த டைம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போலாம் வந்து பெல்லை ஸ்விட்சை தொட்டாலுமே பெல் அடிக்காது. அதிலலாம் வந்து வைப்ரேஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது. அந்த பெல்லை நம்ம இப்படி அடிக்கிறப்பனால ஒரு ஃபோர்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால வந்து அதுலேருந்து ஒரு சவுண்ட் க்ரியேட் ஆகி நம்மளுக்கு ஒரு அப்படின்னா வைப்ரேட்டிங் பாடிஸ் எல்லாமே வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் வந்து சவுண்ட் வேவ்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம டெம்பிள்ஸ்க்கெலாம் போனோன்னா வந்து மணி என்ட்ரன்ஸில் இருக்கும். அதே மாதிரி வந்து பூஜாஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த பெல்லை வந்து அடிக்கிறப்ப வந்து அதுலேருந்து ஒரு வைப்ரேஷன் க்ரியேட்டு அந்த ஹோல் டெம்பிள்கே வந்து சவுண்ட் வேவ்ஸாக ப்ரொடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்போஸ் அந்த டெம்பிள் பக்கத்தில் ரொம்ப நியராக ஒரு 2-3 ஹவுசஸ் ஷாப்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அந்த ஸ்ட்ரீட் மோரோவர்லெஸ் அந்த ஸ்ட்ரீட்குள்ளேயே அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் ரீச் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம மவுண்டெயின்ஸில் நின்றுட்டு நம்மளால் எவ்வளோ ஃபோர்ஸு எவ்வளோ தூரம் நம்மளால் கற்ற முடியுமோ கற்றுனோம்னா என்ன அந்த சவுண்ட் வேவ்ஸ் அப்படியே எக்கோ அடிச்சுட்டே நம்ம ஒரு லெவல் வரைக்கும் ரீச் ஆகிட்டு போகிறதா வந்து சவுண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. Next பார்த்தீங்கன்னா, suppose you and your friend are in the moon, you will be able to hear any sound produced by your friend. The moon does not have air. You will not able to hear any sound produced by your friend. Hence, you understand that the sound produced in the vibration of different bodies needs a material medium like air, water, steel, etc. for it is propagation. Hence, sound can be propagated to a gaseous medium or liquid medium or a solid medium. So gas or sound waves நம்ம நடக்கணும்னா வந்து
கேஸ் லிக்விட் மீடியமில் மட்டும்தான் இல்லை சாலிட் மீடியம் மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு சவுண்ட் வேவ்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம மூணில் போய் நின்று பேச முடியல, அதில் வந்து பேச போது அந்த ஜீரோ கிராவிட்டி தான் இருக்கிறதுனால வந்து அதில் நம்மளால் நிற்க முடியாது. நம்ம என்ன பேசினாலும் கேட்கவும் கேட்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாலிட்னால் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு வெசல்ஸ் இருக்குது நம்ம வீட்டை வச்சு அதை வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம சவுண்ட் மேக் பண்ணாலும் கிளிங்குன்னு ஒரு சவுண்ட் வரும். பிகாஸ் டியூ டு த வைப்ரேஷன் இந்த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ். அதே மாதிரி வந்து லிக்விட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ஃபால்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு வேகமாக குற்றாலம் அந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ஒரு லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து அந்த மாதிரி சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி கேஸஸ் மீடியம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பலூனை நல்லா ப்ளோ பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம்னா வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் மீடியத்தில் வந்து அது மாதிரி சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகி வரும். அதே மாதிரி வந்து நம்ம கேஸ் நார்மல் சிலிண்டரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு மாதிரி ஹை ப்ரெஷரில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம்னா வந்து அந்த மாதிரி ஒரு சவுண்ட் க்ரியேட் ஆகும். அதெல்லாம் தான் வந்து சாலிட் லிக்விட் கேஸஸில் வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் longitudinal waves. Sound waves are longitudinal waves that can travel through any medium, solid, liquid and gas. The speed that depends upon the properties of the medium. As sound travels through a medium, the particles of the medium vibrates along the direction of propagation of the wave. This displacement involves the longitudinal displacement of the individual molecules from their mean position. This results in a series of high and low pressure of regions called compression or refraction சொல்லுவாங்க. சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங்கிடியூடல் வேவ்ஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம்னா, நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கோம். அப்போ வந்து நம்ம அந்த டிஸ்டன்ஸுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னு நடக்குதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே நடக்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சவுண்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேலை போனோம்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம போகிற ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து நம்ம ரிலேட்டிவோடைய வீடை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்றது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, அங்கே ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா நம்ம இந்த சவுண்ட் வேவ்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அதெல்லாம் தான் வந்து லாங்கிடியூடல் வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து சவுண்ட் லிக்விட்ஸ் சாலிட் கேஸஸ் மூலிமா கூட மீடியமில் ப்ராபகேஸ் ஆகும் த்ரூ தட் வேக்யூம். அது ஒரு லெவல் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த மூணுத்துலேயும் சவுண்ட் வேவ்ஸ் வந்து பாஸ் ஆகும். இதை பேர் தான் வந்து கம்ப்ரெஷன் இல்லை ரேர்ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. Next, look at the picture for transverse or compressive wave. ஸோ இது மேலே இருக்க பிக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதோட ப்ரொபகேஷன் சாலிட் லிக்விட் கேஸஸில் இந்த மாதிரி பேசிஸில் தான் இருக்கும். ஆனால் டிரான்ஸ்வர்ஸ் வேவில் பார்த்தா நல்லா ஃப்ரீலி மூவிங் பார்ட்டிகல்ஸாக அதில் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சிஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஒரு கேட்டகரைசர்ஸாக பேஸ் பண்ணி பிரிச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரீக்வன்சியும் ஹர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அது வச்சு தான் வந்து ஒரு சவுண்ட் வேவ்ஸை பிரிப்பாங்க. Next, audible waves. There are sounds which have a frequency ranging between 20 Hz and 20,000 Hz. These are generated by vibrating bodies each other as vocal cords, stretched strings. இது பார்த்தீங்கன்னா ஆடியபிள் வேவ்ஸ்னால் வந்து நம்ம நார்மலாக நம்ம பேசுகிறதும் அதே மாதிரி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் வயலின் கிட்டார் அந்த மாதிரி வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம ப்ளே பண்ணுறப்பனா வந்து அதில் இருக்க ஸ்ட்ரிங் வந்து கிளிங்குற மாதிரி சவுண்ட் வரும். அதுலேருந்து வர ஃப்ரீக்வன்சிஸ் பார்த்தீங்கன்னா 20 Hz to 20,000 Hz வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகுமா. நெக்ஸ்ட் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். These waves are produced at frequency below 20 Hz that cannot be heard by the human ear. Example, waves produced during the earthquake, ocean waves, sound produced by the whales. ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு வந்து earthquake வருது, நம்மளுக்கு வந்து எப்படி தெரியும், அது ஷேக் ஆகிறப்ப நம்மளுக்கு ஃபீல் ஆக முடியும், நம்ம வந்து ரன் அவுட் ஆகி வந்துடுவோம் வெளியே. ஆனால் வந்து அதோட சவுண்டை வந்து நம்மளால ஹியூமன் இயர்ஸால் கேட்க முடியாது. பட் சவுண்ட் ப்ரொடியூஸ் பை வேல்ஸ். ஆனால் அந்த வேல்ஸுக்கு வந்து அந்த earthquake வந்து சவுண்டை வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக கேட்க முடியும். ஏன்னா அது வந்து 20,000 Hz பிலோவில் தான் வந்து அதோட சவுண்ட் வேவ் ஃப்ரீக்வன்சி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ரானிசானிக் சவுண்ட். பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா greater than 20 kHz இருக்கும். பிகாஸ் ஹியூமன் இயர் cannot detect this waves, but certain species like mosquito, dogs, bat, dolphins and detect this wave. Example, waves produced by bats. இந்த வீடியோவில் இதில் என்ன சொன்னேன்னா வேல்ஸால் மட்டும்தான் வந்து இந்த 20 Hz பிலோவும் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆனால் வந்து வேல்ஸால் வந்து
அந்த earthquake சவுண்டை ஃபீல் பண்ண முடியாது, டால்ஃபினால் மட்டும்தான் முடியும். அதனால தான் வந்து அந்த கேட், டாகு, பேட் அந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது ஒரு நடக்க போகுது விஷயம் கெட்டதான் நம்மளுக்கு நடக்க போகுது, நம்ம வீட்டில் இந்த பெட் அனிமல்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு இண்டிகேட் பண்ணி காமிக்கும். ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டாக், டால்ஃபின்ஸ்லாம் வந்து கரெக்டாக இண்டிகேட் பண்ணிக்கும். ஆனால் டால்ஃபின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த earthquake அந்த மாதிரி டொராண்டோ அந்த மாதிரி சைக்ளோன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அந்த வேறு தெரியும்னா அந்த அல்ட்ராசானிக் மூலமாக நம்மளுக்கு சொல்லும். அது சொல்லாது, பட் they can feel. Next, velocity of sound waves. When you talk about the velocity associated with any wave, there are two velocities, namely particle velocity and wave velocity. SI unit of velocity is meter. ரெண்டு வெலாசிட்டிக்கு பார்ட்டிகல் வெலாசிட்டி அண்ட் வேவ் வெலாசிட்டி ரெண்டு இருக்குது. பார்ட்டிகல் வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம் வைப்ரேட் இன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த எனர்ஜி வித் த ஃபார்ம் ஆஃப் வேவ். அதே போல் ஒரு எனர்ஜி வந்து வேவ் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது பேர் வந்து பார்ட்டிகல் வெலாசிட்டி. அதே அந்த வெலாசிட்டி வந்து அதில் இருக்க பார்ட்டிகல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் த எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் velocity in which the wave travels to the medium மூலமாக medium மூலமாக ட்ராவல் ஆச்சுன்னா அது பேர் வந்து wave velocity. In other words, distance traveled by a sound wave in unit time is called the velocity of wave. அது ஒரு டிஸ்டன்ஸை வந்து ஒரு யூனிட் டைம்குள்ள வந்து velocity of sound waves ரீச் ஆகுது தான் வந்து velocity of sound waves சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், velocity is equal to distance by time taken. இது நம்ம நார்மலாகவே தெரிஞ்ச ஃபார்முலா. If the distance traveled by the wave is taken is one length lambda and the measure taken by propagation of time period t, then the pressure and velocity can be written as v is equal to lambda t. Therefore, the velocity can be defined as a distance traveled per second by a sound wave. Since frequency is equal to 1 by t, can be written as v is equal to n lambda. Velocity of a sound wave varies maximum in solid because they are not elastic in nature than liquids and gases. Since gases are least elastic in nature, the velocity of sound is the least in gaseous medium. இதில் பார்த்தீங்கன்னா velocity of sound waves வந்து மேக்ஸிமம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலிடில் இருக்கும். அதே மாதிரி வந்து மோர் லீஸ்ட் நேச்சராகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து லிக்விட்லையும் கேஸஸ்லையும் அதெல்லாம் மோர் எலாஸ்டிக் நேச்சர் தான் லிக்விட் அண்ட் கேஸஸில் இருக்குது. லிக்விட் அண்ட் கேஸஸை விட வந்து சாலிடில் தான் எலாஸ்டிக் நேச்சர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து கேஸஸில் பார்த்தா லீஸ்ட் எலாஸ்டிக் நேச்சராக இருக்கும். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் லீஸ்ட் இன் கேஷியஸ் மீடியத்தை ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். In case of solid, the elastic properties of the density of the solid of the velocity of sound waves. Elastic property of solids is characterized by elastic moduli. The speed of the sound is directly proportional to the square of the elastic moduli and inversely proportional to the square of the intensity. Thus, the radius or velocity of the sound is called increases or decreases the density increases. Where the velocity of sound increases when the elasticity of the material increases. In the case of gases, the following factors affect the velocity of sound waves.